கொடுத்துரும், தாராளமாக கொடுத்துரும். மூன்றாவது மந்திரம் பொருள் சொல்கிறேன். முதல்ல திருமால் பாடி துதிக்கும் உன்னுடைய திருவடிகளே அல்லாமல் நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிடணும். புதுசாக மாணிக்கவாசகர் சொல்லி தான் தெரியுது திருமால் சிவபெருமான பாடுவாருங்கிறது. பாருங்க, கண்டபத்தில் களவிலா வானவர்னு ஒரு வார்த்தை இருக்குது. களவிலா வானவர், வஞ்சகம் இல்லாத வானவர்கள். வானவர்களே யார் இருக்காங்க? வஞ்சகம் இல்லாதவங்க இருக்காங்க. தேவர்கள் என்றால் சுயநலவாதிகள் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்குது சைவத்தில். ஆனால் அவங்களே யார் இருக்கிறாங்க? அந்த வஞ்சகம் இல்லாதவர்கள் நல்லவங்க இருக்காங்க. திருமால் சிவனை பாடினார் அப்படின்னு சொல்கிறார். சைவ சமய வழிபாட்டில் இருக்கிற நாம எல்லா சாமியையும் மதித்து வணங்கணும். என்னுடைய சாமி தான் பெருசு என்று சைவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் அதை நம்ம ஒரு பெரிய ஆயுதமாக என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏற்கனவே மக்கள் பல்வேறு காரணங்கள்னால வேறுபட்டு பிரிந்து பல்வேறு காரணங்கள்னால பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த சாமியை கும்பிடலாம், இந்த சாமியை கும்பிடலாங்கிற பிரிவினைகளெல்லாம் நம்ம என்ன செய்து கொள்ளணும், தவிர்த்து கொள்ளணும். பாருங்கள், திருமாலை யாரை பாடியிருக்கிறார்? சிவனை பாடியிருக்கிறார். வேறு ஆதரவு உடைய நல்லேன், உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு ஆதரவு கிடையாது. சிவலோகத்தில் இருக்கிற மன்னனே, நீயாகவே என்னை தேடி வந்து ஆட்கொண்டாய். பாருங்க, மாணிக்கவாசகர் சொல்றார், நீ என்னை தேடி வந்து அடிமை கொண்டாய்ங்கிறார். திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய சிவபெருமானே, திருப்பெருந்துறை என்ற தலத்தின் பெயரை குருவுக்கான ஒரு அடையாளமாக வச்சுவிடும். மாணிக்கவாசகரை பொறுத்த அளவில் திருப்பெருந்துறை அவருக்கு குருவுக்கான இடம். ஞானசம்பந்தரை எடுத்துக்கொண்டால் சீர்காழி குருவுக்கான இடம். திருநாவுக்கரசரை எடுத்துக்கொண்டால் திருவதிகை வீரட்டானம் குருவுக்கான இடம். சுந்தரரை எடுத்துக்கொண்டால் திருவெண்ணைநல்லூர் முதல் கோயில்னு அர்த்தம். நான் சொல்றதெல்லாம் என்ன கோயில்? முதல் கோயில். மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறை முதல் கோயில், அதனால் அதை சொல்கிறோம். சொக்கநாதையெல்லாம் கும்பிட்டாரு, ஆனால் குருவை சந்தித்த முதல் கோயில் இதுதான். மதுரையிலேயே இருந்தும் சொக்கநாதரை பாடலல்ல, அதை மறந்துடக்கூடாது. பிணங்குவதும் உன்னோடு தான் சிவபெருமானே, மகிழ்வதும் உன்னை கண்டே. பிணங்குவதும் உன்னோடு தான் நான் பிணக்கங்களையும் கொள்ளுகிறேன், மகிழ்ச்சியும் உன்னோடு தான் பகிர்கிறேன். எனக்கு உறுதியளிப்பது உனக்கு உரியதே, எனக்கு தேவையானதை தரக்கூடியது உன்னுடைய கடமைங்கிறார். எனக்கு உறுதி நீ தான் தரணுங்கிறார். வாட்டமடைந்தோனாகிய நான் வாடி இருக்கிறேன்கிறார் மாணிக்கவாசகர். இந்த உலகிலே வாழ மாட்டேன், நான் இந்த உலகில் வாழ விரும்பவில்லை, என்னை வருக என்று சொல்லு என்று அழைக்கிறார். இப்போ மந்திரத்தை படிங்க. பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்றினான் மற்றிலே கண்டாய். இப்போதான் நான் சொன்னேன், மாணிக்கவாசகர் சொன்னது மாணிக்கவாசகருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து தான். இப்போ நீங்கள் முற்றோதல் பண்ணுறீங்க. பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். ஓகே, எல்லோரும் ஏடிஎம் கார்டெல்லாம் எடுங்க, எல்லோரும் ஆதார் அட்டையெல்லாம் கொடுங்க. கேட்டால் கொடுத்துருவீங்களா? நான் கொடுப்பேனா? நான் அதை தான் இவ்வளோ நேரம் பேசினேன். சரி, அந்த வரியை நம்ம பாடிட்டு இருக்கிறோம். எனது பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். வேறு எந்த பற்றும் இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, என்ன செய்யுங்க, ஏடிஎம் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் அட்டை இதெல்லாம் கொடுங்கன்னா கொடுப்போமா? சைவத்தில் இரண்டு நிலை. ஒன்று பற்றுகளை வைத்துக்கொண்டே சைவம் பேசி கொண்டிருப்பது, இன்னொன்று பற்றுகளை விட்டு சைவம் பேசணும். தேடி நீ ஆண்டாய். சார், என்ன அழகான வார்த்தை. நீ என்ன செய்தாய்? தேடி வந்து அடிமை கொண்டாய்.
இப்போது நான் ஒரு தொழில் செய்ய முடியும். நான் ஒரு பெட்டி கடை வைக்கிறேன். பெட்டி கடைக்கு தேவையான முதலீடு வேணும். நான் தான் பேங்கில் போய் கேட்கணும். பேங்க்லேருந்து எங்கள் வீட்டுக்கெலாம் காரில் வரமாட்டாங்க. வருவாங்களா? நீங்கள் பெட்டி கடை வைக்கிறதா சொன்னாங்க, உங்களுக்கு லோன் தரணும்னு பேங்க் மேனேஜர் வருவாங்க. இப்போ நான் ஒரு 100 கோடியில் பிஸ்னஸ் பண்ணுற திறமை எனக்கு இருக்குது. 100 பேருக்கு வேலை கொடுக்குற தகுதி இருக்குது. கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற திறமை எனக்கு இருக்குது. அப்படின்னா யார் எங்கள் வீட்டுக்கு வருவா? மேனேஜர் எங்கள் வீட்டுக்கு வருவார். உண்டா இல்லையா? ஏன் மாணிக்கவாசகர் நம்ம வீட்டுக்கு வராமல் அவங்க மாணிக்கவாசகரை தேடி போனார்? நம்மளை பொறுத்தளவில் பெட்டி கடைக்காரன், அவரை பொறுத்தளவில் மில்லு ஓனர். யாரை பொறுத்தளவில்? நான் பேங்கில் லோனுக்கு அலைஞ்சவேன் சார். பேங்க் மேனேஜர் சொல்லுவார், 1 லட்சம் 2 லட்சம்னு 1000 பேருக்கு கொடுக்கறதுக்கு சார் நல்லா சரியாக பயன்படுத்துகிற ஒரு முதலாளிக்கு கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு வாங்குறது ஈஸி, ரெக்கவரி எல்லாமே ஈஸி. தகுதி, அந்த பணத்துக்கு பாதுகாப்பு இருக்குது. மாணிக்கவாசகரை தேடி போய் தூக்குனது அதனால தான். ஆமாம், நம்மளெல்லாம் பெட்டி கடைக்காரனா தெரியுது, பேங்குக்கு வாங்குற இல்லை. அதாவது ஒரு அரசு பள்ளியில் ஒரு பையன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பையன் ஃபஸ்ட் மார்க் வர்றான். இன்னும் 4 மணி நேரம் சொன்னால் எனக்கு குரல் மாறிடும், தானாக மாறிடும். நோய் என் உடம்புல இல்லை, சூழலில் இருக்குது. என் உடம்புல இருக்கிறதா நினச்சிடாதீங்க, சூழல் இருக்குது. காற்று உள்ளே போன உடனே நோய் ஆகிடும். டெய்லி பேசுகிறோமல்ல, டெய்லி இந்த காற்று உள்ளே போகுது. ஒரு அரசு பள்ளியில் ஒரு மாணவன் ஸ்டேட் ஃபஸ்ட் வர்றான் சார். நடந்த சம்பவம். கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரெலாம் கையிலேருந்து காசு போட்டு ஒரு கார் பிடிச்சி அவன் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு கிராமத்தில் அவன் வீடு. தம்பி +1 நம்ம ஸ்கூலில் சேரு, இதே மாதிரி ஒன்று 12th நாங்கள் யாராக்குறோம், ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொண்டு வரோங்கிறாங்க. அதுக்காக கார் எடுத்து போயிட்டுருக்காங்க. நடந்த சம்பவம் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தைய நடந்தது. போயிட்டுருக்கும்போது அவங்க வீட்டு முன்னால் 4 கார் கிடக்கு. 20-30 லட்ச ரூபா கார் அவங்க வீட்டு முன்னால் நிற்குது. இவங்க தயக்கமாக உள்ளே போகிறாங்க. மிகப்பெரிய புகழ்வாய்ந்த பள்ளிக்கூடத்து பிரின்சிபாலும் ஓனராக வந்து உட்காந்துருக்காங்க. யார் வீட்டில்? அந்த பையன் வீட்டில். அவங்க அப்பாவை தனியாக கூப்பிட்டு இவர் பேசுகிறார். இந்த மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்தில் பையனை படிக்க வைங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து வந்து பையனுக்கு 10 லட்ச ரூபா கையில் பணத்தை கொடுத்து எஜுகேஷன் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. கை நீட்டி என்ன வாங்கியாச்சு? 10 லட்சம் வாங்கிய 10 லட்ச ரூபா சார் அவங்க ஸ்கூலில் படிக்க வைக்கிறது. அவங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபா ஏன் கொடுத்தாங்க? இந்த பையன் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான்னா +2 ஃபஸ்ட்டு வருவான். அப்போ யாருக்கு நேம் கிடைக்கும்? அதாவது 20 லட்ச ரூபா 20 லட்சமாக எடுத்துருவாங்க. இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு நான் சொன்ன சம்பவம் புரிஞ்சுட்டா? ஒரு மாணவனை தூக்குறதுக்கு பள்ளிக்கூடமே போகுது, ஒரு தொழிலதிபரை தூக்குறதுக்கு பேங்க் போகுது. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன், ஒரு தனியார் பள்ளியில். பக்கத்தில் ஒரு கிராமத்து பேங்க் தான் அந்த ஸ்கூலுக்கு அக்கௌண்ட்டு. பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஒரு 6-7 பேர். அந்த ஸ்கூலில் அட்மிஷன் நடக்கும்போது பேங்கில் சும்மா 2 பேரை வச்சுட்டு எல்லோரும் கார் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா பேங்க் டேர்ன் ஓவர் சில லட்சம், ஸ்கூல் டேர்ன் ஓவர் சில கோடியை கிராஸ் பண்ணும். அந்த பேங்க் வேனு, பேங்கில் பெட்டி, அலுமினிய பெட்டி எல்லாம் வந்துடும் சார். கட்டுக்கட்டாக அடுக்குவாங்க. நான் கூடவே இருந்து பார்த்து ஏங்கினவன் கூட வச்சுடுங்களேன். புரியுதா? இப்போ புரிஞ்சுட்டா மாணிக்கவாசகர் ஏன் தேடி போனாரும்பா நம்ம ஆடு. ஆனால் ஏன் போனார்னு தெரியணும். இதுதான் நம்ம வகுப்பினுடைய சிறப்பு. தகுதி இருந்தது. மாணிக்கவாசகரை தூக்கணும்னா எதையே தூக்கலாம், சைவத்தை தூக்கிடலாம். யார் வேலை செய்ய வேண்டியதில்லை, இறைவன் பார்த்தாரு. நம்ம வேலை கொஞ்சம் குறையும். யாரை தூக்கி விடுவோம்? மாணிக்கவாசகரை தூக்கி விடுவோம். இப்போ என்கிட்டே சிலர் கேட்காங்க, உங்கள் வேலையை மாணவர்கள்ட்ட கொடுக்கலாம்லாங்கிறாங்க. கொடுத்தா மாணவர்கள் ஏற்கணும் இல்லை. இப்போ எனக்கு பதிலாக ஒருத்தட்ட 1.5 மணி நேரத்தை கொடுத்தா சோழமாதேவிக்கு நான் தான் போகணும்னு கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் வரணுங்கிறாங்க? ஜெய்சிங் வரணுங்கிறாங்க. நான் என்ன செய்கிறது? வந்தாங்க இவங்களாம் சோழமாதேவிக்கு. இவர் வந்தார், ரங்கநாதன் சார் காரில் தான் போனோம். அப்போ அந்த வேலையை கொடுக்குற ஆள்கிட்ட கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. புரியுதா? அப்போது தேடி நீ ஆண்டாயின்னு சொன்னார். மாணிக்கவாசகர் என்னிடத்தில் தகுதி இருந்தது அதனால் இறைவன் வந்தான்னு சொல்லலை, கருணையை சொல்கிறார். கருணையினால் வந்தார். தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையில் சிவனே, ஊடுவது உன்னோடு ஒப்பதும் உன்னை
என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ஏதாவது சங்கடம் வந்தாலும் உன் கூட தான், நான் சந்தோஷமாக இருந்தாலும் உன் கூட தான் அப்படிங்கிறார். எனக்கு துன்பமும் இன்பமும் யாரோட தான்? இறைவனோட தான். நைட்டில் தூக்கம் வரலன்னா கூட சிவபெருமான் தூக்கத்தை கெடுத்துட்டாரும்பேன், தூக்கம் வந்தால் சிவபெருமான் தூக்கத்தை தந்தாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் நான் யாரை தான் காரணம் சொல்லுவேன்? ஒன்றை தான் சொல்லுவேன். உணர்த்துவது உனக்கு, எனக்கு உறுதியளிப்பது உனக்குரிவதே. அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை நீ தான் தரணும். உணர்த்துவது உனக்கு, எனக்கு உறுதி. வாடினேன், நான் உன்னை அடைய முடியாமல் வாடி போயிட்டேங்கிறார். என்ன அழகான வார்த்தை சார்! வாடினேன், இங்கு இந்த உலகத்தில் நான் வாடிவிட்டேங்கிறார். நீங்கள் அந்த சைவ உலகத்தில் பயணம் செய்ய செய்ய நீங்கள் நிறைய விஷயங்களை சந்திக்கணும். ஒரு மேலை நாட்டு தத்துவ நூலில் சொல்லியிருக்கிறான், சமய நூலில் சொல்கிறான், நரகத்துக்கு அகலமாக ரோடு போட்டிருக்கானுவ, சொர்க்கத்துக்கு ரோடு ரொம்ப குறுகலாக போட்டிருக்கானுங்க. அப்போ மோட்சத்துக்கு அதை விட குறுகலான ஒரு மேலை நாட்டு சமய நூல் சொல்லுது. நரகத்துக்கு அகலமான சாலை, சொர்க்கத்துக்கு குறுகலான சாலை. ஏன்னா போகிற டிராஃபிக் ஜாமெல்லாம் கிடையாது. எங்கே தான் ஜாம் அதிகம்? நிறைய பேர் நரகத்துக்கு தான் போகிறோம். அதனால் 8 வழிச்சாலை நரகத்துக்கு. சொர்க்கத்துக்கு இப்போ வெள்ளியங்கிரி மலை ஏறுறது எவ்வளோ கஷ்டம், அது மாதிரி சொர்க்கத்துக்கு சாலை குறுகலாக இருக்குது, மோட்சத்துக்கு அதை விட கருது. நீங்கள் சைவத்தில் மேல் நோக்கி வர வர நிறைய சந்திக்க தயாராக இருக்கணும். இப்போ நாங்களாம் சந்திக்கிறோம், இதை விட எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். மாரியம்மன் இருக்குது, நமக்கு சாமி இருக்கிறாரு, என்ன வந்தாலும் சந்திக்கும். புரியுதா? நேர்மையும் கடவுளும் நம்ம கூட இருந்தால் நாம் ஜெயிப்போம். ஆனால் சோதனைகளை என்ன செய்து தான் ஆகணும்? கடந்து தான் ஆகணும். சோதனையே வரக்கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. வாடினேன் இங்கு வாழ்கிறேன் கண்டால் என்னை வான்னு கூப்பிடுன்னு கேட்குறார். அடுத்த மந்திரத்தை தொடங்கிட்டு கிளம்பிடலாம். சொல்லுங்க. வல்லைவாழ் அரக்கர் புறமெரித்தானே, முப்புறத்தை எரித்தவனை மற்ற நான் பற்றிலேன் கண்டாய். எத்தனை தடவை சொல்கிறாரு? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் முற்றோதல் பண்ணும்போது பதில் தேடணும் எல்லாரும். மற்ற நான் பற்றிலேன் கண்டாய். உடனடியாக ஒரு கோணிப்பையை எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் வீட்டில் இருக்கிற பேங்க் பாஸ்புக்கெல்லாம் விட்டுருங்க, இப்போ என்ன பாக்கெட்டில் பணம் இருக்குதோ உள்ளே போடு, செல்ஃபோனை உள்ளே போடு. வாட்டர் கேனை கூட நம்ம போட மாட்டோம். ஆனால் என்ன செய்கிறோம்? பாட தான் நம்மால் என்ன செய்கிறது முடிகிறது. எதற்காக இதை சொல்கிறேன்னா, சைவத்தை தொடங்கும் போது முடிச்சுட்டதான் நிறைய பேர் கற்பனை பண்ணுறாங்க. அதுக்காக சொல்கிறோம். நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா, இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம். போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. மற்ற நான் பற்றிலேன் கண்டாய். தில்லைவாழ் கூத்தா சிவபுர சாரையோ திருப்பெருந்துறையுரை சிவனே, எல்லை மூலகுக்கும் உறுதி அந்த இருவர் காணும் நாள் ஆதியின்மை. அண்ணாமலையாரன் என்னதான் சொல்றார்? அதாவது மேல் உலகத்தையும் கடந்து கீழ் உலகத்தையும் கடந்து அண்ணாமலை ஜோதியாக நீ நின்றாய் என்று சொல்றார். மாணிக்கவாசர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, பாதம் 2 வினவில் பாதாளம் 7க்கு அப்பால். அண்ணாமலை ஜோதி எங்க வரைக்கும் போச்சுதான்? 7க்கு அப்பால் போயிட்டுதான். சோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை, வார்த்தைகளால் சொல்ல முடியாத உயரத்துக்கு போயிட்டார் அண்ணாமலையார். அதனால தான் 2 பேராலையும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதை பதிவு செய்கிறார். காணும் நாள் ஆதியின்மை, ஆதியும் முடியலை ஈரும் முடியலை. வல்லையாய் வளர்ந்தாய், வல்லையாய் வளர்ந்தாய். சிவபெருமான் ஒருவரால் தான் அப்படி வளர முடியும். அதை எல்லா தெய்வங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறது. சைவர்கள் எல்லா சாமியையும் கும்பிடலாம். ஏன்னா எல்லா சாமியும் சிவனை கும்பிடுறாங்க. சைவத்தில் திருமாலை ஏன் வணங்க வேண்டும்னு கேட்டால், சிவனுக்கு முதல் அடியார் யாரு? சிவபெருமான். இந்த திருமால் கேட்குறாரு, நான் உங்களை இடபமாக சுமக்கணுங்கிறாரு. முதல் சேவை செய்தவரே யார் தான்? திருமால் தான். எல்லா தெய்வங்களையும் மனமு வந்து வணங்கலாம். நான்லாம் எல்லா பெருமாள், ஆஞ்சநேயர், ராமர், கிருஷ்ணர் அப்படிலாம் பிரித்து பார்க்குறதே கிடையாது. அதில் நான் உண்மையாக இருந்ததுனால தான்
என்னை மகாபாரதம் பேச விட்டார் பெருமாள், இல்லைனா விடுவார். சைவத்தில் அடிமுடி தேடி திருமால் பார்க்கலன்னு பேசிக்கிட்டு அங்கே போய் திருமாலை புகழ்ந்து பேசணும்னா சமயத்தில் இருக்குது சொல்கிறோம். ஆனால் நமக்கு யார் மேலே வெறுப்பு இல்லை, திருமால் மேலே எந்த வெறுப்பும் இல்லை. நான் நாள்தோறும் திருமாலை வணங்குகிறேன். ஏன்னா எனக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுத்த குரு தீவிர என்ன பக்தர், திருமால் பக்தர். என்னுடைய செல்ஃபோனை வேண்டாம் உங்கள்கிட்ட தர்றேன். ஒரு நேம் பதிஞ்சு கொடுத்தார் நேற்று ஒரு நண்பர் நேம் பதிஞ்சு கொடுத்தாரு. நான் ஒரு சைவ தீவிரவாதின்னு தெரியும் அவருக்கு. அவர் வைணவத்தில் தீவிரவாதி. அவர் எப்படி பதிஞ்சு பேர் சுரேஷ் ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பதிஞ்சு கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? எங்கே வைணவம் பேச போனாலும் எனக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். நான் இது ரொம்ப சந்தோஷப்படுறேன். சைவங்கிற பேரில் வைணவர்களை வெறுப்பது, வைணவன் என்ற பெயரில் சைவர்களை வெறுப்பது, முருகபக்தர் என்ற பெயரில் இன்னொன்றை வெறுப்பது, இது எந்த துறையில் இருக்கக்கூடாது? சைவ சமயத்தில் இருக்கக்கூடாது. நேற்று அந்த முத்தியாப்பிள்ளை வகுப்பு போகும்போது குறுக்கால வந்துட்டார். அவர் இந்த இதில் இருக்கிறார், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் இருக்கிறார், இஸ்கான் அதில் இருக்கிறார். இந்த சாமி இருக்கிறார்ல, அந்த ஹரே ராமா சாமி, அவர் பேர் என்னது? முரளிதர சுவாமியில் இருக்கிறார். தமிழ் வாத்தியார். ஐயா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். என்னெல்லாம் போயிட்டுருக்கு? சைவம் மகாபாரதம் பேச 10 நாள் போனேன், ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னாரு. அப்போ நான் நம்பர் கொடுத்துட்டு போய் தகவல் கொடுக்குறேன்னு. அவர் சுரேஷ்னு போட்டால் போதும், என்ன போட்டுறாரு? சுரேஷ் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும், டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. மாரியம்மன் கோயிலில் ஒன்று பேசுகிறது, பெருமாள் கோயிலில் ஒன்று பேசுகிறது, அப்படி இருக்கக்கூடாது. பெருமாள் கோயில் மகாபாரதம் பேசும்போது நான் சிவம் பேசினேன், தைரியமாக பேசினேன். புரியுதா? சைவ சித்தாந்தம் பேசணும், சிவன் கதை சொன்னோம். அந்த பாஞ்சாலியினுடைய திருமணத்தில் சித்பவானந்தா ஒரு செய்தி சொல்கிறார். 5 முறை சிவனை நோக்கி எனக்கு நல்ல கணவன் வேண்டும் என்று பாஞ்சாலி விண்ணப்பித்திருக்கிறாங்க. 5 முறை. சிவபெருமான் அப்ளிகேஷனை பெட்டிங்கில் போட்டுட்டு ஒரே நேரத்தில் 5ஐயும் நிரப்பியிருக்கிறார். 5 விண்ணப்பத்தை நிரப்பினது தான் பாஞ்சாலியினுடைய அந்த கதையை அவ்வளோ அழகாக கொண்டு வர்றார். எனக்கு இந்த 5 கணவர் கதை இருக்கட்டு. பாஞ்சாலி முற்பிறவியில் யாருடைய பக்தர்? சிவபக்தர், திரௌபதி அம்மன். இதெல்லாம் பேசி கடைசியில் நானே திரௌபதி அம்மனுக்கே ஒரு பக்தன் ஆகிடும். இப்படி மாரியம்மன் பக்தன் மாதிரி பக்தன் ஆகிட்டேன். அது நான் இந்த மாதத்தில் ஒரு நாள் எல்லோரும் போயிட்டு வரல இந்த கோயில். சரியா? மாரியம்மன் நம்ம காப்பாற்றுற மாதிரி மாரியம்மன் அருளால் திரௌபதி அம்மன் நம்மளை காப்பாற்றும். அதைத்தான் வல்லையாய் வளர்ந்தாய். சிவபெருமானை தவிர இன்னொருத்தர் வளர முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இல்லை வேறு சாமி வளர்ந்துருவார். பிரம்மதேவனால் வளர முடியும்னா தேட முடியணுமில்ல? சிம்பிளான கேள்வி தான் சார். பிரம்மதேவனால் இப்படி வளர முடியும்னா எதுவும் முடியும். தேட முடியவில்லை என்றால் வளர முடியவில்லை என்று அர்த்தம். லாஜிக், ஒரு மேத்ஸ் தான் இது, ஒரு கணிதம். வாழ்கிறேன் கண்டாய், நீ எனக்கு அருள் செய்யலைனா நான் வாழ மாட்டேன், வருகை என்று அருள் புரி, என்னை கூப்பிட்டுரு அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த பதிகத்தை நாம் பாடும்போதெல்லாம் உறுதியாக இந்த பதிகத்தில் சொல்கிற மாதிரி நம்ம வாழவே முடியாது. ஆனால் அந்த உணர்ச்சி பூர்வமாக பயந்து பாடணும். புரியுதா? இதை பாடும்போதும் நம்ம சந்தனயத்தோட நம்ம பாடும்போது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த பக்குவம் நமக்கு என்ன செய்யலை, வரல. மாணிக்கவாசகர் பாடியது போல் நம்ம இது உண்மையாகிப்போம். மெய்தான விரும்பியை பாடுறதுக்கும் இதை பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் பக்தி மட்டும்தான் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் இருக்குது, எழுதி கொடுக்குறாரு. எனக்கு என்ன இல்லை. 2வது டாக்குமெண்ட் இனி கூப்பிட்டுட்டு போயிரு. 2 டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறாரு. இந்த 2 டாக்குமெண்ட்டையும் நம்மகிட்ட நிறுத்தினா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 60 நாள் போட்டு சொல்கிறேன். பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன் அல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. அதனால் திருவாசகத்தை பாடுகின்ற நாம் அந்த கான்செப்டோடு என்ன செய்யணும், பயணம் செய்யும்போது விசோமு ஐயா, நம்ம யோகா மாஸ்டர் போன்றவங்கெல்லாம் திருவாசகத்தால் நம்ம கூட வந்தவங்க, முற்றோதலுக்கு போகிறவங்க. அவங்க இதை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குது, இதனுடைய பொருள் பிடிச்சிருக்கு. பாடுறதும் பிடிக்கணும், பொருளும் பிடிக்கணும், 2மே பிடிக்கணும்.
முற்றோதலுக்கு கட்டாயம் போகணும். ஆனால் முற்றோதலுக்கு போன மாதிரியே பொருளை என்ன செய்யணும், தேடணும். இதையெல்லாம் செய்தியாக வைத்து இன்னொரு 1 மணி நேரம் சொன்னீங்கன்னா பேசுவேன், நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். செய்தியாக வைத்து நாம் வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் வகுப்பை தொடர்வோம். மாரியம்மன் திருவடிகள் போற்றி. அனைவருக்கு நன்றி. வான்முகில் வளாது வீக, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் எழுதி மல்க, மேன்மைகள் செய்வரீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாயம் சிவாயம். இது உள்ள போட்டுடலாம்.